வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. பெண்கள் இரவு தூங்கும் முன் என்ன செய்ய வேண்டும்? நார்மலாக என்ன செய்வோம்? வீட்டெலாம் கதவுலாம் சாத்தியிருக்கா, ஜன்னல்லாம் கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கா, ஏசி இருந்தால் ஏசி ஆன் ஆயிருக்கா, இல்லை ஏசி ஆஃப் ஆயிருக்கா, ஃபேன் போட்டிருக்கோமா, இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாமே செக் பண்ணிட்டுருவோம். இதெல்லாம் செய்கிறது நார்மலாக செய்கிறது. ஆனால் வாழ்க்கை முன்னேறதுக்கு நம்ம பெண்கள் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ வாழ்க்கை முன்னேறதுக்கு பெண்கள் என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கை நல்லா தானங்க இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு, அதாவது வேறெவர் யூ ஆர், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அங்கே நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு உயர்றதுக்கு உங்களுக்கு எப்பயுமே ஒரு ஸ்பேஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, அடுத்த நிலைக்கு உயர்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. நம்ம எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, அடுத்த விஷயம் கற்றுக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இன்னும் அடுத்த லெவலுக்கு முன்னேறதுக்கு ஒரு ஸ்பேஸ் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ பெண்கள், அதுவும் ஸ்பெஷலாக இந்த விஷயங்கள் பெண்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன தெரியுங்களா? கிச்சன் இருக்குது பாருங்கள், கிச்சனை க்ளீனாக வச்சுருக்கணும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரம்லாம், இந்த சமையல் பாத்திரம்லாம் இருக்குது பாருங்கள், சமையல் பாத்திரம்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி, ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணி, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும். அதாவது சிங்கில் வந்து நம்ம உணவு சாப்பிட்ட பிறகு அந்த எச்சில் பாத்திரம் இருக்குது பாருங்கள், சமைச்ச பாத்திரம் எதுவுமே இருக்கக்கூடாது, க்ளீனாக இருக்கணும். ஏன்னா அன்னலக்ஷ்மி வந்து வீட்டுக்குள்ளே வருவாங்களாம், நைட்டு வந்து தூங்குறதுக்காக ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வருவாங்களாம். அப்போ க்ளீனாக இருந்தால் அவங்க சரிப்பா நம்ம வீடு நம்ம இருக்கிற இடம் தான்ப்பா அப்படின்னு சொல்லி வந்து தங்குவாங்க. அப்போ அன்னலக்ஷ்மியை வந்து தங்குறாங்க அப்படின்னாலே நமக்கு பொருளாதாரம் நல்லா உயர்ந்துக்கிட்டே இருக்க அங்கே அன்னலக்ஷ்மி வந்துக்கிட்டே இருப்பாங்க. அன்னலக்ஷ்மி வராங்கனாலே பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்கும். ஸோ அதனால் கிச்சன் க்ளீனாக இருக்கணும். ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போங்க. இன்னொன்று முக்கியமாங்க, இப்போ நம்ம உணவுலாம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, சாப்பிட்டுட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நைட் எதாவது டிஃபன் செஞ்சாலும் சரி, இல்லை சாதம் வச்சாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்போ ஒரு தோசை சுடுறீங்க அப்படின்னா ஒரு தோசையாவது சின்னதாக ஒரு தோசை சுட்டு, இட்லினா ஒரு இட்லி, ஏதோ ஒன்று நீங்கள் என்ன செய்றீங்களோ நைட் டின்னருக்கு அதை என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு மூடி வச்சுருங்க தனியாக. நைட்டில் அன்னலக்ஷ்மி வருவாங்க, வந்துட்டு எல்லாத்தையும் பார்ப்பாங்க, என்னப்பா இவ்வளோ க்ளீனாக இருக்குது, நம்ம சாப்பிட்றது ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லி. அவங்களே அன்னலக்ஷ்மி தான், அவங்க தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க, படி அளக்குறாங்க. இருந்தாலும் நமக்காக எதுவுமே அங்கே இல்லையேன்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்போ அவங்களுக்காக நம்ம உணவு வைக்கும்போது பரவாயில்லப்பா, நம்மளே இவங்களுக்கு கொடுக்குறோம், நமக்கே இவங்க கொடுக்குறாங்க, ஸோ சூப்பர் அப்படின்னு சொல்லி அந்த தன்மை அவங்களுக்குள்ள மாறி நமக்கு இன்னும் கொடுக்க ஆரம்பிப்பதாக ஐதீகம் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இரவு சமைக்கிற உணவு அதில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நீங்களாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு தனியாக வச்சுருங்க அவங்களுக்காக. அது காலையில் என்ன பண்ணுங்கள், காகத்துக்கு வச்சுருங்க, சரிங்களா? ஒன்று. இப்போ ரெண்டாவது, நைட்டில் நம்ம பைரவரோட வாகனத்துக்கு உணவு கொடுக்கணும். பைரவரோட வாகனம் யாருன்னு கேட்குறீங்களா? நாய் தாங்க. இப்போ அவங்களுக்கு உணவு கொடுக்கணும். பகல் நேரத்தில் எப்படி காகத்துக்கு உணவு கொடுக்குறோமோ அதே மாதிரி பைரவரோட வாகனத்துக்கு நம்ம உணவு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நாய்களுக்கு உணவு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து நைட்டில் சமைச்சு சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி எடுத்து கொண்டு போய் கொடுக்கக்கூடாது, எச்சிலையும் கொண்டு போய் கொடுக்கக்கூடாது. எப்படி இப்போ நம்ம வீட்டில் 4 பேர் 5 பேர் இருக்கோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து தோசைனா ஒரு 10 தோசை 15 தோசை சுடுறோம் பாருங்கள், அதே மாதிரி பைரவரையும் கணக்கு பண்ணிக்கிட்டு அவருக்குன்னு ஒரு தோசை எக்ஸ்ட்ரா சுடணும். ஸோ அப்போ நம்ம வீட்டில் ஒரு ஆள் அவர், சரிங்களா? அதாவது பைரவரோட வாகனத்துக்கு, நாய்க்கு. இப்போ சிலர் வந்து வீட்லேயே நாய் வளர்ப்பாங்க, அவங்களுக்கு கொடுப்பாங்க, உணவு கொடுப்பாங்க, அது ஓகே. சிலர் வீட்டில் நாய் வளர்க்க மாட்டாங்க, இருந்தாலும் அவங்க தெருவில் நாய் இருக்கும் பாருங்கள், அந்த தெரு நாய்க்கு அட போங்க, நான் ஒரு தெரு நாய்க்கு போய் போடலான்னு பார்த்தா வரிசையாக வந்து நிற்கிதுங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? பரவாயில்ல, 4 நாய்க்கு கொடுங்க. 4 நாய்க்கு கொடுக்குறதால யார் நல்லது? சிவனடியார்களுக்கு சேர தொண்டு, சிவனுக்கு சேர தொண்டுன்னு சொல்லுவாங்க. சிவனடியார்கள்னு யாருங்க? இந்த காவி வெட்டி கட்டிக்கிட்டு ருத்ராட்சம் போட்டு நல்லா பட்டை போட்டுக்கிட்டு சிவன் சொல்கிறவங்களாம் எங்கேயாவது போய் தேடணும். அவங்க தான் சிவனடியார்கள்னு கேட்டால் அவங்க மட்டும் சிவனடியார்கள் கிடையாது. சிவனால் படைக்கப்பட்ட, இறைவனால் படைக்கப்பட்ட அனைவருமே சிவனடியார்கள் தான். நம்ம சிவான்னு சொல்கிறோமோ இல்லை சிவனை கும்பிட்றோமோ யாரை கும்பிட்றோம் முக்கியம் கிடையாது. இறைவனால் படைக்கப்பட்ட, இயற்கையால் படைக்கப்பட்ட அனைவரும், அனைத்து உயிரினங்களும் சிவனடியார்கள் தான். இயற்கையில் படைக்கப்பட்டவங்க தானே. இப்போ நானும் இயற்கையில் படைக்கப்பட்டவங்க, நீங்களும் இயற்கையில் படைக்கப்பட்டவங்க, எறும்பும் இயற்கையில் படைக்கப்பட்டவங்க, அந்த நாயும் இயற்கையில் படைக்கப்பட்டவங்க. அப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கணக்கு பார்க்காம அவங்களுக்கும் இதை போடுங்க. இப்போ பிஸ்கெட் தான் இருக்குது, பரவாயில்ல பிஸ்கெட் போடுங்க. புற போட்டால் நல்லதாக புற போடுங்க. இப்போ நான் டிஃபன் செய்ய போகிறேன், டின்னர் செய்ய போகிறேன், டின்னர் சேர்த்து செய்யுங்க அவங்களுக்கும் சேர்த்து. இப்போ 4 நாய் இருக்காங்க, 4 தோசை சின்ன சின்னதாக சேர்த்து சுடுங்க, 4 இட்லி சேர்த்து சுடுங்க. இதிலலாம் கணக்கு பார்க்கக்கூடாதுங்க. நம்ம வந்து எங்கே திரும்ப கணக்கு பார்ப்போம், இந்த மாதிரி விஷயங்களை கணக்கு பார்ப்போம். பெரிய பெரிய விஷயங்களை லட்சக்கணக்கில் சில சமயம் லாஸ் ஆகிட்டு வந்துடுவோம். இங்கே இன்னும் 10 ரூபா 20 ரூபா விஷயத்துக்கு கணக்கு பார்ப்போம். ஸோ இங்கே கணக்கு பார்க்காதீங்க, கணக்கு பார்க்காம செய்யுங்க. சரி, அடுத்தது, இப்போ நாய்களுக்கு உணவு கொடுக்கறது, பைரவரோட வாகனத்துக்கு உணவு கொடுக்குறது ரொம்ப சிறப்பு. இன்னொரு விஷயம் தெரியுங்களா? என்ன பண்ணுங்கள், ரவா இருக்குது பார்த்தீங்களா, ரவாவும் சர்க்கரையும் சேர்த்து கொஞ்சம் அரைச்சி வச்சுருங்க. ஒரு பாக்ஸில் வச்சுட்டு
தூங்குறதுக்கு முன்னாடி பெண்களே உங்களுக்காகத்தான், தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்து ஒரு ஸ்பூன்லேயோ கொஞ்சமாக எடுத்து என்ன பண்ணுங்கள், வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது எறும்பு புத்து மாதிரி இருந்தால் இல்லை வீட்டுக்கு வெளியில் வந்து கொஞ்சம் அப்படி தூவி விடுங்க, எறும்பு வந்து சாப்பிட்டுட்டு போகும். இது அன்னதானம் கொடுக்கறது. நைட்டில் அன்னதானம். எறும்புகள் இப்போ தானே சொன்னோம், சிவனடியார்களுக்கு செய்கிற தொண்டு சிவனுக்கு செய்கிற தொண்டு. எறும்புகளும் இறைவனால் இயற்கையால் படைக்கப்பட்ட ஒரு ஜீவராசிகள் தான். இப்போ அவங்களுக்கு உணவு கொடுத்தா, நம்ம நார்மலாக ஒரு 100 பேருக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஹோட்டலில் கணக்கு போட்டோம்னா ஒரு மீல்ஸ் சாதாரணமாக ஒரு 100 ரூபான்னு வச்சா கூட 100 பேருக்குன்னு போட்டால் எங்கேயோ 10,000 ரூபாய்க்கு மேலே போகுது. ஆனால் எறும்புகளுக்கு ஒரு நேரத்தில் கொஞ்சமாக எடுத்து போடும்போது கிட்ட 100 எறும்புகள் சாப்பிடும். 100 எறும்புகள் சாப்பிட்டுதுன்னா எவ்வளோ அங்கே செலவை பற்றி இங்கே கணக்கு பண்ணாதீங்க. ஆனால் அந்த உயிரினங்கள் வாழ்ந்து பாருங்கள், அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ உணவு கொடுங்க. யாருக்கு? எறும்புகளுக்கு உணவு கொடுங்க. பைரவருக்கு உணவு கொடுக்க சொன்னி அதுவும் கொடுங்க, இவங்களுக்கும் கொடுங்க. எல்லா உயிரினங்களும் சாப்பிடட்டுமே, எல்லோரும் சந்தோஷமாக ஆகட்டுமே. இப்போ ஏற்கனவே சொன்ன பாருங்கள், கிச்சன் க்ளீனாக வைக்கணும்னு சொல்லிவிட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு அரிசி மாவு கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணுங்க, ஒரு சின்னதாக கோலம் போட்டு விடுங்க. ஸ்டார் கோலம் போடுங்க, அதாவது ஐங்கோணம் போடுங்க, இல்லை அருங்கோணம் போடுங்க, இல்லை ஏதாவது எழுதுங்க, மகாலட்சுமி நமக இந்த மாதிரி ஏதாவது ஓம் நம சிவ இந்த மாதிரி ஏதாவது எழுதி வைங்க, இல்லை ஓம் சரணபவன் எழுதுங்க. உங்களுக்கு என்ன கடவுள் பிடிக்குமோ அவங்க பேர் எழுதி வைங்க. இந்த மாதிரி செய்ய அதாவது சாமி ரூமில் மட்டும்தான் நம்ம கோலம் போடணும்னு நினச்சிட்ருக்கோம். சாமி ரூம் எவ்வளோ பூஜை ரூம் இருக்குது பாருங்கள், அது எவ்வளோ புனிதமானதோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக புனிதமானது அன்னம் செய்யக்கூடிய இடம் கிச்சன். நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிச்சன் அவ்வளோ நீட்டாக க்ளீனாக வச்சுருப்பாங்க, நைட்டில் கோலம் போட்டு வச்சுருப்பாங்க, அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த கேட்டரிங்லாம் பண்ணுறாங்க பாருங்கள், ஒரு நல்ல கேட்டரிங் லெவலில் இருக்காங்க பாருங்கள், நல்ல ஹை லெவலில் இருக்கவங்க பாருங்கள், அவங்க ஸ்டவ்வு அவங்களோட பாத்திரங்கள் எப்படி திரும்ப மதிப்பாங்க, காலில் உதைக்கவே மாட்டாங்க, காலில் நகர்த்தவே மாட்டாங்க, அவங்க அவ்வளோ மதிப்பாங்க. ஒரு கரண்டி ஏதாவது இருந்தால் கூட காலில் சில சமயம் நம்மளே என்ன பண்ணுவோம், ஏதாவது இந்த டப்புன்னு அப்படி காலை நவுத்தி விடுவோம், அந்த மாதிரி அவங்க பண்ணவே மாட்டாங்க. கையில் குனிஞ்சு கையில் எடுத்து தான் நவுத்தி வைப்பாங்க, அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாத ஒரு வேல்யூ. இப்போ நம்ம யோசித்து பாருங்களேன், ஒரே ஒரு வேளை நீங்கள் சாப்பிட்லன்னா பயங்கர பசிப்பா, தாங்க முடியலப்பா, என்ன ஆகுது? அந்த அளவுக்கு நமக்கு உணவுங்கிறது அவ்வளோ ரொம்ப முக்கியமானது. அந்த உணவு சமைக்கக்கூடிய இடமும் அவ்வளோ புனிதமானது. அதனால் அந்த மாதிரி கோலம் போட்டு வைக்க யார் வாழ்க்கை நல்லாயிருக்கும்? நம்ம வாழ்க்கை தான் நல்லாயிருக்கும், வேறு யார் வாழ்க்கை? நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். சரிங்களா? அடுத்தது முக்கியமாக இப்போ நம்ம சாயங்காலம் விளக்கேற்றி வைக்கிறோம் பாருங்கள், விளக்கேற்றி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சரி எல்லாம் முடிஞ்சிச்சப்பா அப்படின்னு தூங்க போய்டுவோம். சில சமயங்களில் அந்த விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி விளக்கை வந்து உத்தரவு கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது தீபம் இருக்குது பார்த்திங்களா, தீபம் வந்து அணைச்சிடுறது. சரிங்களா? அந்த மாதிரி அணைச்சிட்ட பிறகு குளிர வைக்கிறதுன்னு சிலர் சொல்லுவாங்க. அதை வச்ச பிறகு தான் நம்ம தூங்கவே போகணும். விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம தூங்கக்கூடாது. தூங்கும்போது எப்போ விளக்கு எரியுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தலைமாட்டில் வச்சு ஒரு இடத்துல விளக்கு ஏற்றுவாங்க. அது நம்ம தூங்குறதுல மொத்தமாக தூங்குறது. ஸோ அதனால் தூங்கும்போது விளக்கு எரியக்கூடாது, விளக்கு எரியும் போது தூங்கக்கூடாது. அதனால சொல்லுவாங்க 6 மணிக்கு விளக்கு ஏற்றுறேன், தூங்கினா கூட எழுப்பி விட்ருவாங்க. புரியுதுங்களா? அதோட தன்மை வேறு, அதோட எனர்ஜி லெவல் வேறு. அதனால தான் இதெல்லாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி தூங்குகிற ரூமில் நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க, கொசு வருது, அது வருது, இது வருதுன்னு குட் நைட் ஏற்றி வைங்க, அதை ஏற்றி வைங்க, இதை ஏற்றி வைங்கன்றாங்க. அதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு ஒரு டிஃப்யூசர் வாங்கிக்கோங்க. டிஃப்யூசரில் வந்து கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டு, இல்லை எசென்ஷியல் ஆயில் இருக்குது, அந்த மாதிரி ஆயிலெலாம் போட்டு, லேவெண்டர் ஆயில் இந்த மாதிரி ஆயிலெலாம் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி ஆயிலெலாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போதுங்க. அந்த ரூம் வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஆக்கிடுங்க. அந்த ஃப்ராக்ரன்ஸில் தூங்கும்போது நமக்கு தெரியாமல் அரோமா தெரப்பி உள்ளுக்குள்ளே நடக்கும். நமக்கு தெரியாமல் நிறைய நல்ல விஷயங்கள் நமக்குள்ளே வந்து சேரும். சிலருக்கு சொல்லுவாங்களே, கெட்ட கனவு வருது, எனக்கு வந்து நைட்டில் டிஸ்டர்ப் ஆகுது, யாரோ வந்து நெஞ்சு பிடிச்சி அமுக்கிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கும், எல்லாமே ஸ்டாப் ஆகும். இந்த அரோமா தெரப்பிக்கு அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குது. அதுவும் முக்கியமாக பச்சை கற்பூரத்துக்கு டிஃப்யூசரில் 10 நிமிஷம் கூட போட்டு வைங்க போதும். அப்புறம் ஏஞ்சி ஆஃப் பண்ணுறேங்க. ஆஃப் பண்ணி நீங்கள் படுத்து தூங்குங்க. எங்கள் ரூம் ஏசி ரூமாக இருக்குது, க்ளோஸ் பண்ணியிருக்கோம், பரவாயில்ல. எங்கள் ரூம் ஓப்பன் ரூமாக இருக்குது, ஃபேன் தான் போட்டிருக்கோம், பரவாயில்ல. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும்போது தூங்கணும். முடிஞ்ச அளவு தூங்குறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வர்றது பெஸ்ட்டு. ஃப்ரெஷ்ஷாக தூங்குறது பெஸ்ட்டு. சிலர் நிறைய பழக்கங்கள் இருக்குது. வெயில் காலத்தில் வழக்கம் போல் குளிக்கிறது அது ஓகே. சிலர் காலையில் மத்தியானம் நைட்டுன்னு தூங்குவாங்க, குளிப்பாங்க, குளிச்சுட்டு தூங்குவாங்க நைட்டு. சாதாரணமாகவே குளிச்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அப்போ பெண்களை, அதாவது ஆண்கள் எல்லாருமே இது குளிக்கிறது நல்லது. ஆனால் பெண்களே ரொம்ப ரொம்ப முக்கியமான உங்களுக்காக. ரொம்ப டயர்டாக இருக்குங்க, ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்துருக்கிறேன், சமையல்லாம் முடிச்சிருக்கிறேன், ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குது, அதை படுத்து தூங்கினா போதுன்னு இருக்குது, டயர்டாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தாங்க. ஒரு சும்மா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, 2 சொம்பு தண்ணி எடுத்து ஊற்றிருந்துட்டு படுறா அப்படிம்பாங்க. சும்மா அப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ் ஆகிடும் உடம்பு. நல்லா கவனிச்சுக்கோங்க. பஞ்சபூதங்கள் தண்ணியில் வந்து பஞ்சபூத சக்திகளும் இருக்குது. அந்த தண்ணி நம்ம உடம்பு மேலே படும்போது நம்ம உடம்பு பேலன்ஸ் ஆகும், உடம்புல சூடு பேலன்ஸ் ஆகும். அப்போ தூங்கும்போது நல்லா தூக்கம் வரும், நிம்மதியாக தூக்கம் வரும். நமக்கு தான். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி செய்கிறதுலாம் ரொம்ப நல்லது.
இதில் உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் செஞ்சால் உங்கள் வாழ்க்கை உயரும். அப்போ உங்கள் வாழ்க்கை உயர்றதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ இதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யுங்க. அப்போ வீடு பூட்டுறது, அதெல்லாம் வீடு பூட்டுறது, லாக் பண்ணுறது, அதெல்லாம் ரெகுலராக பண்ணுறது பண்ணிவிடுங்க. இதை செய்யுங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை முன்னேறும். நீங்கள் இதை ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்பீங்க. இதை வந்து ஒரு 48 நாள் தொடர்ந்து செய்யுங்களேன். உங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் இருக்குது பரவாயில்ல, அப்பயும் நீங்கள் வந்து சுத்தமாக நீங்கள் எல்லாத்தையும் செய்யுங்க. அப்போ கூட நீங்கள் தொடர்ந்து 48 நாள் செஞ்சுட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன மாதிரியான முன்னேற்றம் இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் படிச்சுட்டு அடுத்தவங்க பார்க்க ஓ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, அப்போ இந்த வீடியோ பார்க்க அடுத்தவங்கள வாழ்க்கையை முன்னேற ஆரம்பிக்கும். நீங்கள் இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையை முன்னேறதுக்கு டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ நீங்கள் உதவி செய்கிறீர்கள், உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். சரிங்களா? அதனால் இதை செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக முன்னேறும். வாழ்க வளமுடன்.